வணக்கம் பானு. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பெருமாப்பட்டு என்கின்ற பகுதி ஏலகிரி மலை அடிவாரத்தை ஒட்டியுள்ள ஒரு வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த நிலையில் அந்த பெருமாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த கரிபிரான் என்கின்ற ஒரு 60 வயது முதியோரும், சின்னமுக்கூர் பகுதியைச் சேர்ந்த சிங்காரம் என்பவரும் அவரது மகன் 14 வயது மட்டுமே உள்ள லோகேஷ் என்கிற ஒரு மகனை அழைத்துக் கொண்டு நேற்று இரவு நாட்டு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கு சென்றிருக்கின்றார்கள். அப்போது இந்த பெருமாப்பட்டு பகுதியை அடுத்த காளியம்மன் வட்டம் என்கிற பகுதியில் முருகன் என்பவருக்கு சொந்தமான ஒரு வயல்வெளியை ஒட்டி ஒரு கம்பி வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த கம்பி வேலியை தாண்ட 3 பேரும் முயற்சி செய்த பொழுது அந்த கம்பி வேலியில் மின்சாரம் இருப்பதை அறியாமல் தாண்ட முயற்சி செய்யும் பொழுது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று அதிகாலை அந்த வழியாக சென்ற அந்த ஊர்க்காரர்கள் நபர்கள் 3 பேர் ஒரே இடத்தில் இறந்து கிடப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்து குருசலாப்பட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் காவல்துறை சம்பவ இடத்துக்கு சென்று அங்கிருந்த நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்து 3 நபர்களுடைய சடலங்களை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலை தற்பொழுது இந்த இரும்பு கம்பி வெளியில் மின்சாரம் எப்படி பாய்ந்தது, அந்த வனப்பகுதியிலிருந்து வருகின்ற காட்டுப்பன்றியை பிடிப்பதற்காக மின்வேலி அமைக்கப்பட்டதா அல்லது இந்த விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மின்வேலி அமைக்கப்பட்டதா, இவர்கள் இந்த கம்பி வேலி அமைத்த மர்ம நபர்கள் யார் என்பது போன்ற பல்வேறு கோணங்களில் வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை அலுவலர்கள் சம்பவ இடத்தில் நின்று ஆய்வு செய்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பானு, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.